எக்ஸிட் போலோட தியரி, எக்ஸிட் போலோட பிரச்சனைகள் அண்ட் என்னோட தியரி இந்த எலெக்ஷனில் இது எல்லாத்தையும் நேற்று வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த எலெக்ஷனில், தமிழ்நாடு எலெக்ஷனில் யார் ஸ்ட்ராட்டஜியை ரொம்ப அழகாக எக்ஸிக்யூட் பண்ணாங்க அண்டு யார் கம்ப்ளீட்டாக வேஸ்ட்டாக ஒரு ஸ்ட்ராட்டஜியை எக்ஸிக்யூட் பண்ணாங்க, யார் சுமாராக எக்ஸிக்யூட் பண்ணாங்க, எல்லாத்தையும் நாம் இந்த வீடியோவில் பார்ப்போம். பாலிடிக்ஸ் மேலே ஆர்வம் இருக்கிறவங்களும், எலெக்ஷன் மேலே ஆர்வம் இருக்கிறவங்களும், மே 4ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணுறவங்களுக்கும் இந்த வீடியோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அனாலிசிஸாக இருக்க போகுது. ஸோ சிட் பேக், டேக் அ கப் ஆஃப் காஃபி அண்ட் வாட்ச் இட். வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்சடி. ஒரு ஒட்டுமொத்த எலெக்ஷனில் என்டையர் மீடியாவுமே ஒரு கட்சிக்கு ஃபேவராகவும் ஆல்மோஸ்ட் இன்னொரு கட்சியை மட்டம் தட்டியும் பேசுகிற ஒரு எலெக்ஷன்னா அது இந்த 2026 எலெக்ஷன் தான். ஒரு நாகரிகம் ஒரு அளவு வரைக்கும் பார்க்கலாம், அப்புறம் திரும்பி. ஆனால் ஒரு அண்டர் கரண்ட் என்ன அப்படின்னா, இவங்க யாராலையும் விஜயை தவிர்த்துட்டு அந்த ஒட்டுமொத்த டிஸ்கஷனை அவங்களால பண்ணவே முடியாது. இது டிசம்பர்லேருந்து நடந்துகிட்டு இருக்குது. ஆல்மோஸ்ட் எல்லா மீடியா சேனலும் ஆளுங்கட்சிக்கு ஃபேவராக இருந்தாலும் அவங்க தெரிஞ்சோ தெரியாமலோ, நோயிங்லி ஆர் அன்னோயிங்லி அவங்க விஜயை ஃபாலோ பண்ணாங்க. விஜய் என்ன பண்ணுறாரு அப்படின்றத லைவில் போட்டாங்க. விஜயோட காலையில் வீட்டிலேருந்து எத்தனை மணிக்கு கிளம்புறாரு அப்படின்றத லைவில் போட்டாங்க. இன்ஃபேக்ட் எலெக்ஷன் முடிஞ்சு விஜய் சாய்பாபா கோயில் போகிற வரைக்கும் அவங்க லைவ் போட்டுருக்குறாங்க. ஸோ விஜய் இந்த எலெக்ஷனில் ஒரு தவிர்க்க முடியாத ஃபேக்டர். ஏன்னா அவரை விட்டு பேசினா அவங்களுக்கு டிஆர்பி வராது, அவங்களுக்கு ஆட்ஸ் வராது, அவங்களுக்கு வியூஸ் வராது, அவங்களுக்கு கமெண்ட்ஸ் வராது, என்கேஜ்மெண்ட் வராது. அப்படின்ற அந்த பாலிடிக்ஸையும் எல்லா சேனலும் தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. அது புதிய தலைமுறையில் ஆரம்பித்து பாலிமர், நியூஸ் 18, சன் நியூஸ், அதுக்கப்புறம் நியூஸ் தமிழ் 24/7 இப்படின்ற பாப்புலரான சேனல்ஸ், டிபேட் ஷோஸ் நடத்துகிற எல்லாரும் 3 வேளை சோத்துக்காக எதெல்லாம் பொறுத்துக்கிற வேண்டியிருக்கு. ஐயோ. அண்ட் இந்த டிபேட் ஷோஸில் கடந்த ஆல்மோஸ்ட் 5 மாதமாக இவங்க பேசுகிற டாபிக் விஜய் வந்தால் என்ன பாதிப்பு, விஜயால் யாருக்கு பாதிப்பு, விஜய் பாதிப்பு செய்வாரா, விஜய் பாதிக்க மாட்டாரா, விஜயால் ஏடிஎம்கேவுக்கு என்ன பாதிப்பு, விஜயால் டிஎம்கேவுக்கு என்ன பாதிப்பு, விஜயால் என்டிகேவுக்கு பாதிப்பு, விஜயால் யார் எந்தெந்த கட்சிகள், விஜயால் பிஜேபி, அதுக்கப்புறம் பிஜேபியால் அனுப்பப்பட்டவரா விஜய், காங்கிரஸும் விஜயும் சேர போகிறாரா அப்படின்ற மாதிரியானதான் கடந்த 5 மாதமாக இவங்க உருட்டிகிட்டு இருந்தாங்க. பட் இதில் எல்லாத்துலேயுமே பேசுகிறவங்க எல்லாருமே டிஎம்கேவை டிஸ்டர்ப் பண்ண முடியாது, ஆளுங்கட்சி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க, ஆளுங்கட்சியோட பாலிசிஸ் ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக இருக்குது, அதனால் விஜய் வுட் பி ஒரு வருவார், ஒரு ஸ்பாய்லராக போவார், அவரால் ஓட்டை தான் ஸ்ப்ளிட் பண்ண முடியும் அப்படின்றதான் இவங்களுடைய என்டையர் நெரேட்டிவ் அண்ட் ஸ்ட்ராட்டஜியை செட் பண்ணாங்க அப்படின்றது சாதாரண ஆட்களுக்கு கூட தெரியும். சாதாரண ஆட்கள் எல்லாருமே இப்போ தொடர்ச்சியாக டிவி பார்க்கறதுனால நியூட்ரலாக இருக்கிறவங்களோட மைண்ட் செட்லாம், இப்படி தான் இவங்க டெய்லி மாற்றி மாற்றி பேசுகிறாங்களா அப்படின்னு ஒரு மாதிரி புரிஞ்சுக்கிட்டாங்க. நீங்களாம் சோறு தான் திங்கிறீங்களா இல்ல சோத்துல வேற ஏதாவது மிக்ஸ் பண்ணி திங்கிறீங்களா? நான் ஒரு கம்யூனிட்டியில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். அது ஆக்சுவலாக ஒரு வேலிடான ரிசர்ச் பண்ணி எடுத்தது தான். இந்த எலெக்ஷனுக்கு யார் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதில் டிஎம்கே அப்ராக்சிமேட்டாக ஏப்ரல் மாதத்தில் மட்டும் சுமார் 40 கோடி இந்த எலெக்ஷனுக்காக ஆன்லைனில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், கூகுள் அண்ட் ஃபேஸ்புக் மூலமாக சுமார் 40 கோடி ஸ்பெண்ட் பண்ணியிருக்கு. எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. ஏடிஎம்கே சுமார் 6லேருந்து 10 கோடி அளவுக்கு கூகுள் மெட்டா ஆட்ஸ் மூலமாக மட்டுமே ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. நாம் தமிழர் ஒரு வித்தின் ஒரு 1 லட்சமோ 2 லட்சம் அளவுக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. விஜய் அவர்கள் டிவிக்கே டைரக்டாக கூகுள்லேயோ மெட்டா ஆட்ஸ்லேயோ விளம்பரம் போல, ஆனால் இன்ஃப்ளூயன்சர்ஸ் மூலமாக டெஃபினட்டாக அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் 0 ஆட் ஸ்பெண்ட் பண்ணாமல் அவங்களோட வர்ச்சுவல் வாரியர்ஸ் தான் ஒட்டுமொத்தமாக யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டரை டேக் ஓவர் பண்ணாங்க. ஏகப்பட்ட எடிட்ஸ், ஏகப்பட்ட ஃப்ளாஷ் எடிட்ஸ், ஏகப்பட்ட கட்ஸ், ரீல்ஸ், ஷார்ட்ஸ்னு கோடிக்கணக்கான விஷயங்கள் கடந்த 2 மாசத்துல மட்டும் அவ்வளோ வீடியோஸ் விஜயோட பிரச்சாரத்துல இருந்து கட் பண்ணி மல்டிபிள் கட்ஸ்ல பண்ணாங்க. இதுக்கு அவங்க டைரக்டா ஸ்பெண்ட் பண்ணல அப்படின்றதா ஆக்சுவல் டேட்டா. ஸோ இதான் ஆக்சுவல் ஃபேக்ட். அதுக்கப்புறம் பேப்பரில் அவ்வளோ விளம்பரம் பண்ணாங்க டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே லாஸ்ட் 3 டேஸில் எலெக்ஷனில். கடைசி நாளில் மட்டும்தான் பேப்பரில், இன்ஃபேக்ட் ஒரு பேப்பர்லையோ 2 பேப்பரில் மட்டும்தான் டிவிக்கே ஃபுல் பேஜ் ஆட், ஃப்ரண்ட் பேஜ் ஆட் கொடுத்தாங்க. மற்ற எல்லாத்தையுமே 2 கட்சிகளும் டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி வைஸ் இதில் பார்த்தீங்கன்னா டாப்பில் இருக்கிறது டிஎம்கே தான். ஏன்னா கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ணாங்க. மீடியா, சோஷியல் மீடியா, யூடியூப்பில் அவ்வளோ ஆட்ஸு, எல்லா யூடியூப் திறந்தாலும் ஸ்டாலின் தொடரட்டும் இதுதான் பண்ணாங்க. இதுதான் அவங்களுடைய எலெக்ஷன் ஆட் ஸ்ட்ராட்டஜி. அதில் அவங்க பக்காவாக எக்ஸிக்யூட் பண்ணாங்க. அந்த அளவுக்கு ஏடிஎம்கே கிட்ட காசு இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால தான் அவங்க ஒரு 10-12 கோடி வரைக்கும் மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு தெரிய வருது. அடுத்ததாக கேம்பெயினிங் ஸ்ட்ராட்டஜி.
அண்ணா பெண்களுக்காக வேணாம், நீங்க இவ்வளவுதான் கஷ்டப்படுறீங்க, எதுக்கு நான் இவ்வளவுதான் நீங்க கஷ்டப்படுறீங்க? இந்த எலெக்ஷன் பிரச்சாரத்தில் உங்களுக்கு யாரோட கேம்பெயின் உங்களுக்கு மைண்டில் டக்குன்னு இருக்கும் அப்படின்னா ஆப்வியஸாக எல்லாருக்குமே விஜய் தான். அதாவது ஒரு பாசிட்டிவான ஒரு கேம்பெயின் அப்படின்னா விஜய் மட்டும்தான். அதாவது அவருடைய போகிறப்போ கூட்டம் வந்துச்சு, மயங்கி விழுந்தாங்க, பைக்கில் விழுந்தாங்க, இது எல்லாமே அகெயின் இதே மீடியா செட் பண்ண நரேட்டிவ் தான். மயங்கி விழுந்தாங்க எஸ், பைக்கில் துரத்திட்டு வந்தப்போ விழுந்தாங்க எஸ், இது நடக்கிற ஆக்சிடென்ட்டு எஸ், அந்த பையன் பண்ண தப்பு, அது எல்லாமே அந்த அவங்களுடைய விஜய் அப்படின்ற அந்த நேம் மேலேயும் அந்த தனி மனிதர் மேலேயும் இருக்கிற அபரிதமான அந்த எமோஷன், அந்த லவ்வுக்காக அவங்க பார்க்க வந்தாங்க. ஆனால் இவங்க எல்லாருமே ஒரு விஷயத்த கம்ப்ளீட்டாக வந்து ஈஸியாக வந்து இந்த மீடியா வந்து அப்படியே வந்து பண்ணாங்க. இவ்வளோ கூட்டம் இங்கே வந்துச்சு, ஆனால் இந்த அளவுக்கு கூட்டம், இந்த எமோஷன் மற்ற இடங்களில் இல்லை அப்படின்றத அவங்க வந்து நேக்காக தவிர்த்துட்டாங்க அப்படின்றதையும் இந்த இடத்துல நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி மட்டும்தான் இந்த எலெக்ஷன் கேம்பெயின் பிரச்சாரத்தில் எப்பவுமே வந்து எல்லாருக்குமே உதவும். உதாரணத்துக்கு தன்னோட எனிமி யார், தன்னோட எதிரி யார் அப்படின்றத ரொம்ப தெளிவாக, அது எலெக்ஷனாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, கார்ப்பரேட்டாக இருந்தாலும் சரி, தன்னுடைய எனிமி யாருன்றதை ரொம்ப தெளிவாக அந்த கிளியர் கட்டான கோலை செட் பண்ணிவிட்டு, அந்த டார்கெட்டை செட் பண்ணிவிட்டு கேம் ஆடினா நிச்சயமாக ஜெயிக்க முடியும். மகாபாரதத்தில் ஒரு விஷயம் இருக்குல்ல, அர்ஜுனர் வந்து சொல்லுவாங்க அர்ஜுனர்கிட்ட, உன் எதிரில் என்ன தெரியுது அப்படின்றப்போ எல்லாரும் குருவி தெரியுது, குருவி தெரியுது, குருவி தெரியுது, மரம் தெரியுது அப்படின்வாங்க. ஆனால் அர்ஜுனர்கிட்ட வர்றப்போ எனக்கு குருவியோட அங்கே இருக்கிற அந்த பறவையோட கண்ணு தெரியுது அப்படின்வாங்க. ஸோ உன்னோட டார்கெட் அந்த கண்ணு மட்டும்தான். அதனால தான் இதில் யார் கரெக்டான ஒரு ரொம்ப கிளாரிட்டியாக தன்னோட எனிமியை செட் பண்ணவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். அப்படி இந்த எலெக்ஷனில் ரொம்ப கிளியராக எனிமியை செட் பண்ணது 2 பேர். ஆனால் அந்த 2 பேரில் ஒருத்தர் கடைசி வரைக்கும் இவர் தான் எங்கள் எனிமின்னு இருந்தார், இன்னொருத்தங்க இவர் தான் என் எனிமி இருந்தாலும் அப்படின்னு கொஞ்சம் ட்ரிஃப்ட் ஆனாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டிஎம்கேவோட அவங்களுடைய ஒட்டுமொத்த இதுலேயுமே அவங்க யாரை கிளியராக டார்கெட்டாக செட் பண்ணாங்க அப்படின்னா டெல்லி. ஏன்னா தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி அப்படின்றதான் ஆரம்பத்துலேருந்தே அவங்க ஒரு நரேட்டிவை செட் பண்ணாங்க. ஏன்னா நீங்கள் எந்த மற்ற கட்சிகளுக்கு ஓட்டு போட்டிங்கன்னா, ஏடிஎம்கே ஓட்டு போட்டிங்கன்னா பிஜேபி உள்ளே வந்துடும், பிஜேபி வந்து கம்ப்ளீட்டாக தமிழ்நாடு டேக் ஓவர் பண்ணியிருப்பாங்க, அதுக்கு நீங்க விடுவீங்களா, வழிவகை செய்வீங்களா அப்படின்னு ஒரு நரேட்டிவை 2021 எலெக்ஷன், 2024 எம்பி எலெக்ஷன் எல்லாத்துலேயுமே அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனாங்க. அப்போ ஆப்போனண்டா விஜய் இல்லை, இன்னொரு புது பார்ட்டியா விஜய் இல்லை. ஸோ அதனால அந்த நரேட்டிவ் அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. இவங்க பிஜேபி தான் டெல்லி எதிர்த்து தான் அப்படின்னு அந்த கிளியர் எனிமியாக இருந்தாலும் எலெக்ஷன் பிரச்சாரம் நடந்துட்டு இருக்கிறப்போ டப்புன்னு அவங்க வந்து பர்சனல் அட்டாக் மோடுக்கு போனாங்க அகெயின்ஸ்ட் எடப்பாடி. ஸோ எடப்பாடியை கொத்தடிமை, எடப்பாடியை டயர் நக்கி, எடப்பாடி அது இதுன்னு அவங்களோட ரொம்ப ரொம்ப தேர்ட் கிரேடாக போனோன்னே மக்கள் முகம் சுளிக்க ஆரம்பித்தாங்க. ஏன்னா அது நமக்கு என்ன பண்ணுறோம், என்ன செய்ய போகிறோம் அப்படின்றத பேசாமல் இவங்க என்ன அவங்க 2 பேருமே பர்சனலாக அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அவங்களோட அந்த கோர் டார்கெட்லேருந்து அவங்க விலகி லோக்கலாக போக ஆரம்பித்தாங்க, ஒரு லோவர் லெவலில் போக ஆரம்பித்தாங்க, பிலோ த பெல்ட் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க, அந்த சைடு போக ஆரம்பித்தாங்க. இது டிவியில் பார்க்குறதுக்கு நமக்கு ஜாலியாக இருக்குமே தவிர ஆக்சுவலாக அங்கே இருக்கிற மக்களுக்கு களத்தில் நீங்கள் என்ன அந்த இடத்துல பார்த்து சிரிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் யோசிச்சு பார்த்தா இது என்ன இவ்வளோ தேர்ட் கிரேடாக இவங்க பேசுகிறாங்க, இவங்களை நம்பியாக நம்ம கொடுக்குறது அப்படின்னு எங்கேயாவது ஒரு மைண்டில் ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் தான் ஏற்படும் அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம மைண்டில் நெகட்டிவ் இம்பேக்ட் ஏற்பட்டுச்சு. இவங்க இது பேசுகிறத கேட்கவா நம்மெல்லாம் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு, இந்த எலெக்ஷன் பிரச்சாரத்தில் தோணுச்சுன்னா மறக்காம எஸ் நான் இதை யோசிச்சேன் அப்படின்றவங்க மறக்காம கீழே கமெண்ட்ல பண்ணுங்க. அதுக்கப்புறம் இவங்க ரொம்ப கிளியராக விஜயை இவங்க அவாய்ட் பண்ணாங்க. டிஎம்கேக்காரங்க என்டையர் பிரச்சாரத்தில் கம்ப்ளீட்டாக விஜயை அவாய்ட் பண்ணாங்க. ஏன் அப்படின்னா விஜயை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாலே ஓ நீ அப்போ பயப்பட ஆரம்பிச்சிட்ட அப்படின்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் அந்த தேர்ட் பார்ட்டியை பற்றி அவங்க பேசவே இல்லை. பட் போகிற கூட்டம் அவங்களுக்கு தெரியும், இவ்வளோ கூட்டம், இவ்வளோ எழுச்சி, எங்கே போனாலும் இவ்வளோ கூட்டம் வருதே, மக்கள் இவ்வளோ லைவ் போடுறாங்க ஒவ்வொரு நியூஸ் சேனலும் அப்படின்றது எல்லாமே அவங்களுக்கு தெரியும். பட் இருந்தாலும் அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க முடிஞ்ச வரைக்கும். ஸோ பட் லாஸ்ட் மொமெண்ட்டில் இன்னும் இவ்வளோ இருக்குது, ஸோ டெஃபினட்டாக ஏதாவது ஒன்று வச்சு அடிச்சாகணும் அப்படின்றதுனால தான் லாஸ்ட் மொமெண்ட்டில் ஒரு நடிகருக்கா அவர் வரமாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நடிகர்களை கூப்பிட்டு வந்தேன், கமல்ஹாசன், சத்யராஜ், பிரகாஷ் ராஜை கூப்பிட்டு வந்தே பிரச்சாரத்தை பட்டாங்க. பட் அவங்களுக்கு அது எந்த அளவுக்கு எடுபட்டுச்சு அப்படின்றது ரிசல்ட்டை வச்சு தான் தெரிஞ்சிடும். அதில் பிரகாஷ் ராஜ் பேசின சில விஷயங்கள்லாம் நெகட்டிவாக தான் மாறிச்சு அப்படின்றது நம்ம எல்லாருமே சோஷியல் மீடியா பார்க்குறப்பே நமக்கு தெரியும். அது ஒரு சின்ன பர்சன்டேஜ் தான். இன்ஃபேக்ட் கமல்ஹாசனை வந்து எங்கேயோ வச்சுருந்த நம்ம எல்லாருமே வந்து இதில் வந்து என்ன இவர் இப்படிலாம் இறங்கி பேச ஆரம்பிச்சிட்டாரு, ராஜராஜ சோழன் இவர் யார், இவரெல்லாம் போய் ராஜராஜ சோழோட கம்பேர் பண்ணுறாரு அப்படின்ற அளவுக்கு செந்தில் பாலாஜி எதிர்த்து
போஸ்ட் போட்டவர் போன எலெக்ஷனில் இப்போ வந்து கோயம்புத்தூரை கோட்டையாக மாத்திரம் செந்தில் பாலாஜிக்கு பிரச்சாரம் பண்ணுறாரு அப்படின்னு மக்கள்கிட்ட ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் தான் அந்த பிரச்சாரமும் ஏற்படுத்தியிருக்கும் அப்படின்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். நீங்களும் அதே மாதிரி நினச்சிங்கன்னா கீழே போய் இந்த வீடியோ லைக் போட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இல்லை அப்படின்னா நீங்கள் மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் சொல்லலாம். இது டிஎம்கேவோட பிரச்சார ஸ்ட்ராட்டஜி ஆல்மோஸ்ட் ரைட்டாக பண்ணாங்க. பட் ஒரு நடுவில் ஒரு மேஜர் சங்க் ஆஃப் போர்ஷன் வந்து அவங்க பயங்கரமாக ஃபால்ட் ஆனாங்க பர்சனல் அட்டாக்ல. அடுத்ததாக அவங்களுக்கு கூட கூட்டிகிட்டு வந்த யாருமே வந்து பெருசாக நீங்கள் பிரச்சாரம் பண்ணதை யாருக்காவது ஞாபகம் இருக்கா அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். காங்கிரஸ் எங்கே பிரச்சாரம் பண்ணாங்க, எந்த இடத்துல அவங்க ஸ்ட்ராங்காக பிரச்சாரம் பண்ணாங்க? அந்த அலையன்ஸ் வந்து காங்கிரஸும் ராகுல் காந்தியும் டிஎம்கேவும் ராகுல் காந்தியும் எங்கேயாச்சும் சேர்ந்து பிரச்சாரம் பண்ணாங்களான்னு கேட்டால் ஒரு இடத்துலையும் இல்லை அப்படின்றது ஒட்டுமொத்த மக்களுக்கும் தெரியும். பிகாஸ் தே ஆர் நாட் இன் சிங்க் அப்படின்னு தெரியும். பிரேமலதா விஜயகாந்த் அவங்களுக்கு ஸ்டார்டிங்கில் அட்டகாசமாக பிரச்சாரம் பண்ணாங்க. ஒரே ஒரு மேடையில் தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை, கஞ்சாவும் போதையும் தான் இருக்குது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா, அதெல்லாம் அண்ணன் ஆட்சியில்னு சொல்லிட்டு அவங்களே குற்றத்தை ஒப்புக்கிட்டாங்க. ஸோ இதுவும் அவங்களுக்கு பெருசாக பேக் ஃபயர் ஆச்சு. அதுக்கு பிறகு திருமா அவர்கள் ஆரம்பத்திலிருந்தே மாற்றி பேசி ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் இருந்து அவர் எலெக்ஷன்லேருந்தே நான் விளைவிக்கிறேன்னு சொல்லி எங்கள் கட்சிக்கு ஓட்டு போடாதீங்க பாண்டிச்சேரியில் அப்படின்னு சொல்லி அவரோட ஸ்ட்ராட்டஜியை ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு கொலாப்ஸ் மோட்டில் தான் எலெக்ஷனே அவருக்கு ஆரம்பமாச்சு. பெருசாக அவருக்கும் எடுபட்டிருக்காது. இதை தாண்டி அந்த இதில் இருக்கிற வைகோ அவர்கள் ஸ்டார்டிங்லேயே அவங்க புலம்பிட்டாங்க, நான் அழுது கொண்டே சிரிக்கின்றேன் அப்படின்ட்டாங்க. ஸோ அவர் போட்டி போட்ட அந்த 4 தொகுதியிலையும் அவர் போய் பிரச்சாரம் பண்ணியிருப்பாங்க. பட் அது எஃபெக்டிவாக வைகோ அவர்களோ அவங்க பையனும் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக போய் பண்ணாங்கன்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. அதே போல் கம்யூனிஸ்ட் தோழர்கள் இவங்களும் பெருசாக ஈடுபட்ட கூட்டணி கட்சிகள் யாருமே ஆக்டிவாக ஒரு பாசிட்டிவாக தங்களுடைய பாலிசிஸையோ இதையோ எடுத்துகிட்டு போய் ரீச் பண்ண முடியல அப்படின்றதான் ஃபேக்ட். இப்போது ஏடிஎம்கேவுக்கு வரலாம். ஸோ ஆல்மோஸ்ட் வெரி ஸ்ட்ரெயிட்டான டிஎம்கே என்ன பண்ணாங்களோ அதே தான் ஏடிஎம்கே பண்ணாங்க. தங்களுடைய எதிரியை ஃபிக்ஸ் பண்ணாங்க டிஎம்கே அப்படின்ற. அதில் அவங்க ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. டிஎம்கே ஊழல் பண்ணாங்க, டிஎம்கே என்னென்ன பிரச்சனைகள் இருந்துச்சு, டிஎம்கேல ஆட்சி லஞ்சம் ஊழல் எல்லாமே இருக்குது அப்படின்னு ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. பட் இங்கேயும் அவங்களுக்கு அலையன்ஸ் பெருசாக கை கொடுக்கல அப்படின்ற மாதிரி தான் நான் டிவியில் பார்த்ததுலேருந்து நமக்கு தெரிய வருது. அங்கொன்றும் இங்கொன்றுமாக அண்ணாமலை இவங்கெல்லாம் வந்து பிரச்சாரம் பண்ணாங்க அந்த கோரான கோயம்புத்தூர் அங்கெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்க இடத்துல. பட் ஓவராலாக இது எடுபட்டிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருசாக இல்லை. அதே போல் பாமக டெஃபினட்டாக அன்புமணி இதில் ஒரு ஹைலைட்டாக அவங்களுக்கு சூப்பராக அவர் கேட்ட கேள்விகள் எல்லாம் அவர் வந்து மக்கள்கிட்ட ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்து வைக்கிற அந்த பேச்சு எல்லாமே சூப்பராக தான் இருந்துச்சு. அது எடுபட்டுருச்சா இல்லையா அப்படின்றது எலெக்ஷன் முடிஞ்சு தெரியும். நான் எடுபட்டிருக்கும் அப்படின்னு நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். இந்த எலெக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே ஒவ்வொரு தொகுதிக்கும் போயிட்டு கண்டபடி எல்லா ஏரியாலையும் வெயில் மழை பார்க்காம நின்று பிரச்சாரம் பண்ணது எடப்பாடி தான். நான் டிவியை ஆன் பண்ணுறப்பெல்லாம் அவர் எங்கேயாவது நின்று பேசிக்கிட்டே இருப்பார். ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக டிஎம்கேவை அடிச்சுக்கிட்டே தான் இருப்பார். ஆனால் எங்கே அவங்க வந்து வீக் ஆனாங்க அப்படின்றத இன்னும் கொஞ்சம் நேரம் சொல்கிறேன். அதே பர்சனல் அட்டாக் தான். எங்கே டிஎம்கே எங்கே எடப்பாடியை கொத்தடிமை அது இதுன்னு சொன்னாங்களோ இவங்க அதை கண்டுக்காமல் தூசு மாதிரி தட்டி விட்டு போயிருந்தாங்கன்னா அவங்களோட ஸ்டேச்சர் இமேஜ் மக்கள் மனசில் கொஞ்சமாவது வசந்திருக்கும். ஆனால் எடப்பாடி அவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப திருப்பி லோவாக ரொம்ப பிலோ த பெல்ட்டாக போயிட்டு நீ பால்ட் ஆயில் குடிச்சு பினாயில் குடிச்சிட்டு ஆஸ்பத்திரியில் இருந்தது உனக்கு தெரியாதா, நீ 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணேன்னு தெரியாதா அப்படின்னு பர்சனல் அட்டாக் ஒரு பாயிண்டில் இவங்க 2 பேருக்கும் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு. மறுபடியும் இந்த ஃபோட்டோவை பார்த்தியா இதை ஞாபகம் இருக்கா அப்படின்னு போட்டப்போ மக்களுக்கு அதில் எந்த பயனுமே அங்கே கிடையாது. அடுத்ததாக டிவிக்கே கொண்டு வர போகிறதில்ல, லாஸ்ட்டாக தான் நான் வச்சா உங்களை பற்றி பேச போகிறேன். என்டிகே நாம் தமிழர், அதாவது இந்த ஒட்டுமொத்த எலெக்ஷன் குரூப்பில் 2.5 மணி நேரம் அட்டகாசமாக பேசுகிற ஒரு ஆள்னா யாருன்னா அது சீமான் மட்டும்தான். கண்டினியூஸாக நம்ம கூஸ்பம்ஸ் வர்ற அளவுக்கு எல்லாருமே கேட்கலாம். அட்டகாசமாக ஆணித்தரமாக பேசுவார். இவர் சொல்கிறதெல்லாம் உண்மையும் அப்படின்னு நம்பி கூட போகிற அளவுக்கு அவருக்கு வந்து அந்த பேச்சு திறமை இருக்குது. அவருக்கு மட்டும் இல்லை, அவர் கூட இருக்கிற சில முக்கியமான ஆட்களுக்கும் அவங்க கட்சியில் எல்லாருமே ஒரு 4-5 பேர் அட்டகாசமாக பேசுவாங்க. பாத்தியா நான் 117 ஆண்கள் 117 பெண்கள், பாத்தியா அவர் தான் கரெக்டாக போடுறாரு அப்படின்றப்போ கரெக்டாக போகிற மாதிரி தான் இருக்கும். அவர் பேசுகிறது கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் கிரவுண்ட் ரியாலிட்டியில் அது எல்லாமே பாசிபிள் இல்லை. எல்லா நாடுகளும் பெனிஃபிட்ஸ் தராங்க, இலவசங்கள் தர்றாங்க. நம்ம ஊர்லேயும் அது அவசியம். இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு மக்களை ஒரு பாயிண்டில் க்ரோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீ இந்த இலவசத்தை எல்லாம் கட் பண்ணு அப்படின்ற மாதிரியான ஒரு எடுத்து வச்சிருக்கலாம். பட் அதுக்குள்ளே நான் போக விரும்பல. அது அடுத்த கட்டம், அது அவருடைய பாலிசி. பட் அவருடைய பிரச்சார யுக்தி அப்படின்றது
கம்ப்ளீட்டாக ஒரு டேமேஜ் ஆன ஒரு கொலாப்ஸ் ஆன ஒரு பிரச்சார யுத்தி. அவங்களுக்கு யார் எனிமி அப்படின்னே அவங்களுக்கு கன்ஃபியூஷன் இந்த எலெக்ஷன் ஸ்டார்டிங்ல இருந்தே. போன எலெக்ஷனில் அவங்க டிஎம்கேவையும் ஏடிஎம்கேவையும் சேர்ந்து எதிர்த்தாங்க. அதனால தான் அவங்களோட அந்த ஓட் பர்சன்டேஜ் அப்படின்றது ஒரு 8 இன்க்ரீஸ் ஆச்சு. தனியாக ஒரு கட்சியாக ரெகக்னேஷன்லாம் ஆனாங்க. எல்லாருமே பாராட்டினாங்க. பார்த்தியா 15 வருஷமாக கஷ்டப்பட்டு வந்துட்டான் ஒருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் கூட டெஃபினட்டாக நானுமே நாம் தமிழரை பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ண பர்சனலாக. ஹி ஹேஸ் டு வின், அவர் எப்படியாச்சும் ஒரு 4 சீட்லேயே அது வின் பண்ணிடணும் அப்படின்ட்டு. ஆனால் இந்த எலெக்ஷனில் அது கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆச்சு. நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா டிஎம்கேவை எதிர்த்தாரு, ஆனால் ரொம்ப சாஃப்டாக தான் எதிர்த்திருப்பார். ஒரு 10% எடுத்தீங்கன்னா மீதி 90 இடத்துல அவன் நடிகனுக்கு ஓட்டு போட்டுருவியா, நீ ஒன்று தம்பி விஜய் நீ அந்த பக்கம் நில்லு இந்த பக்கம் நில்லு, லாரியில் நடுவில் நில்ல, லாரியில் அடிபட்டு தான் சாவ அப்படின்ற ஒரு விஷயத்தில் ஆரம்பித்து அவங்க கூட இருக்கிற சாட்டை மாதிரியான ஒரு பேச்சாளர்கள் யூடியூபர்ஸை வச்சு கம்ப்ளீட்டாக பேஷ் பண்ணார். அது வியூஸ்க்கு அவங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. விஜய் எதிர்க்கிற டிஎம்கே காரனும் பார்ப்பான், விஜய் எதிர்க்கிற நாம் தமிழர் காரனும் பார்ப்பான், விஜய் எதிர்க்கிற ஏடிஎம்கே காரனும் பார்ப்பான். ஸோ விஜய் யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ அவங்கெல்லாம் யூடியூப்ல உட்காந்து வீடியோஸாக பார்ப்பாங்க, வியூஸாக பார்ப்பாங்க. ஆனால் கிரவுண்டில் அது எந்த அளவுக்கு இருக்குன்னா அது வந்து நெகட்டிவாக தான் இம்பேக்ட் ஆகும். அவன் இப்போ தான் கட்சிக்கே எலெக்ஷனுக்கே வந்துருங்க, அந்த புது கட்சி வந்து 2 வருஷம் ஆகுது. நீ 15 வருஷமாக இருக்க. நீ வந்து ஆட்சியை பிடிக்கணும், இல்லை ஒரு டென்ட் ஏற்படுத்தணும், நீ வந்து அடுத்த கட்டத்துக்கு போகணுன்னா நீ ஆளுங்கட்சியும் இதுக்கு முன்னாடி ஆண்ட கட்சியும் தான் நீ மேஜராக எதிர்க்கணும். அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு புதுசாக வந்தவனையே போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிறியே, அப்போ யாருக்குன்னா உனக்கு தான் இன்செக்யூரிட்டி அப்படின்றது மக்கள் மனசில் ரொம்ப ஈஸியாக பதிவாயிருக்கும். பிகாஸ் சீமான் கட்சிக்கு அதை நாம் தமிழர்களுக்கு ஃபுல் இன்செக்யூரிட்டி ஃபியர் ஆயிடுச்சு. ஏன்னா அவங்களோட 8% ஓட்டையே இவங்க வந்து டென்ட் ஆக்கிடுவாங்களோ, அவங்கள 8ல் வந்து 6 ஆக்கிடுவாங்களோ 7 ஆக்கிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் வந்துருச்சு. பட் நான் இன்னமும் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன், நாம் தமிழோட அந்த கோர் தமிழ் தேசியம் அப்படின்ற ஆட்கள் டெஃபினட்டாக சீமானுக்கு மட்டும்தான் வாக்கு அழிச்சிருப்பாங்க, அவங்க மாறி இருக்க மாட்டாங்க. மேபி அந்த 8ங்கிறது ஒரு 7 ஆகலாம் 7.5 ஆகலாம் அப்படின்றது மட்டும்தான் எனக்கு ஓரளவுக்கு நம்பிக்கை இருக்குது. பட் ஆனால் மக்கள் அவரை ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்க மாட்டாங்கன்றது மட்டும் எனக்கு தெரியுது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, குடிகாரனாக இருந்தால் நீ எனக்கு ஓட்டு போடாத அப்படின்னு ஒரு இடத்துல போய் சொல்கிறாரு. அடுத்து இன்னொரு இடத்துல தங்கம் வந்து அவன் கொடுப்பானா, உன்னால் ஒரு கல்யாணத்துக்கு தங்கம் கூட வாங்க முடியல, நீ என்ன ஆம்பளை, உன் ஓட்டுலாம் எனக்கு வேணாம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ போகிற வார இடத்துல எல்லாத்துலேயுமே நீ ஓட்டு யார்கிட்ட இருந்து வாங்குறியோ அவனை எல்லாரையுமே நீங்கள் வந்து திட்டுறீங்க, ஏசுறீங்க, அவன் ஓட்டு எனக்கு வேணாம் அப்படின்ற. அவனும் வந்து ஓகே வேணாம் சார், வேணான்னு சொல்லிட்டு சார், பரவாயில்ல சார், நான் யாருக்கு பிடிக்குதோ அவங்களுக்கே போட்டுக்கிறேன் சார், நான் போயிடுவோம். யூ ஆர் அப்யூசிங் பீப்புள் அப்படின்றது சீமானுக்கு தெரியல, அவங்க கட்சிக்காரங்களுக்கும் தெரியல. நீங்கள் ஓட்டு கேட்டு மக்கள்கிட்ட போகிறப்போ உங்களுடைய ஓட்டு எனக்கு போடுங்க அப்படின்னு தான் கேட்பாங்க தவிர, நீ அவனாக இருந்தால் எனக்கு வேணாம், நீ இவனாக இருந்தால் வேணாம், நீ இவனாக இருந்தால் வேணாம், நீ இவளாக இருந்தால் வேணாம் அப்படின்னு கம்ப்ளீட்டாக அப்யூஸ் பண்ணி பேசுறது வந்து கம்ப்ளீட்டாக மக்களை உங்கள்கிட்ட இருந்து அந்த ரியாலிட்டியிலேருந்து அவங்க பக்கத்துல இருந்து ரொம்பவே தள்ளி போய் வச்சிரும் அப்படின்றதான் ஃபேக்ட். இதுதான் நான் சொன்னேன், இந்த எலெக்ஷன்லேயே பயங்கர மோசமான ஒரு ஸ்ட்ராட்டஜி யாருன்னா அது நாம் தமிழர் தான். அதுவும் இல்லாமல் ரொம்ப பெண்களை வந்து சில இடங்கள்லாம் அவங்க கட்சிக்காரங்க குறிப்பாக சாட்டை மாதிரியான ஆட்கள் யூடியூப்பில் பெண்கள், இன்னொரு பெண், அது விஜய் சம்மந்தமாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, ரொம்ப கேவலமாக பேசுகிறப்போ பெண்கள் எல்லாமே என்ன இவ்வளோ அசிங்கமாக பேசுகிறாங்க அப்படின்னு ஒரு அவர்ஷனும் நாம் தமிழர் மேலே நிச்சயமாக வந்துடும். அதுவும் இந்த எலெக்ஷனில் பெருசாக அவங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். நாம் தமிழருக்கு மெஜாரிட்டி ஆஃப் ஆட்கள் வந்து ஆண்கள் தான் ஓட்டு போடுவாங்க, யங்ஸ்டர்ஸ் ஓட்டு போடுவாங்க. பட் பெண்கள் எந்த அளவுக்கு ஓட்டு போடுவாங்க டேட்டா எனக்கு இல்லை. பட் டெஃபினட்டாக இந்த அவர்ஷன் பெண்கள் கிட்ட நாம் தமிழர் மேலே நிச்சயமாக இருக்கும். இதே பெண்களை தேர்ட் ரேட்டடாக கேவலமாக பேசுகிற கட்சி ஆட்கள் வந்து டிஎம்கேலே இருக்கிறாங்க. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரியான ஆட்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க கொஞ்சம் பேர்லாம். அதுலேருந்தும் பெண்கள் அந்த டிஎம்கேட்ட இருந்தும் விலக வைக்கும். பட் ஸ்டில் அவங்களோட உரிமை தொகை அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்கள ஓரளவுக்கு காப்பாற்றி வைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ டெஃபினட்டாக மிகப்பெரிய அடி வாங்க போகிறது இங்கே வந்து நாம் தமிழர். இந்த எலெக்ஷனில் ரிசல்ட் முடிஞ்ச பிறகு சொல்லிடலாம், இதுக்கு ப்ரெடிக்ஷன்லாம் தேவையில்லை, இப்போவே தாராளமாக சொல்லலாம். 1% ஏன்னா கம்மியாகலாம் தரும், ஆனால் பெரிய அடி அவங்களுக்கு இந்த எலெக்ஷனில் இருக்குது. டிவிகேவும் இந்த எலெக்ஷன்ஸில் ரொம்ப அழகாக ஸ்ட்ராட்டஜியை பிளான் பண்ணாங்க. ஆனால் அது 100% எக்ஸிக்யூட் பண்ணாங்களான்னு கேட்டால் கிடையாது. டிவிகே ஒரு விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணாங்க, தன்னோட எதிரி யார் அப்படின்றத ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணிட்டாங்க. அந்த எதிரி டார்கெட்டை மட்டும்தான் அவங்க ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் அவங்க அடித்தாங்க. அது டிஎம்கே ஆளுங்கட்சி ஊழல், லஞ்சம், சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு, பெண்களுக்கு கஞ்சா, இவங்க இவ்வளோ அடிப்படை வசதி கூட இல்லாமல் இந்த நாட்டை ஸ்பாயில் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ டார்கெட்டை தான் எலெக்ஷன் டே 1 எண்டு டே வரைக்கும், அதுவும் லாஸ்ட் ஸ்பீச்சில் இன்னமும் இருந்துச்சு. ஸோ ஆப்வியஸாக ஏடிஎம்கேவுக்கு கொஞ்சமாச்சும் ஒரு மதிப்பு கொடுக்கணும் அப்படின்றனால தான்
மற்றும் பலர் பிஜேபியும் மற்றும் பலர்னு சேர்த்து அடித்தார். பட் இருந்தாலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக அவங்க டார்கெட்டை கிளியராக இருந்தாங்க. அவங்களுக்காக அதை நிச்சயமாக கொடுத்தாங்க. ஏன்னா ஏடிஎம்கே இப்போ பவரில் கிடையாது, அதுக்கு முன்னாடி இருந்த கட்சி தான். அதை பற்றி அவங்களுக்கு ஒரு பொருட்டே கிடையாது. அதனால தான் அவங்க நாம் தமிழர் ஒரு பொருட்டாகவே மதிக்கிற. நாம் தமிழர் டிவிக்கேவை எவ்வளோ அப்யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஒரு இடத்துல கூட திருப்பி விஜயோ அவங்க கட்சியில் இருக்கிற டாப் ஆட்கள் சுத்தமாக பேசலை. ஏன் அப்படின்னா அதான் ரீசன். உன்னோட எனிமி யார், நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிற மக்கள்கிட்ட, உன்னோட கோல் என்ன, அந்த கோலை நோக்கி போகிறப்ப இதெல்லாம் எதுக்கு நீ அதை பற்றி ஒரி பண்ணுற அப்படின்ற ரொம்ப சிம்பிளான ஸ்ட்ராட்டஜியை டிவிக்கே அட்டகாசமாக எக்ஸிக்யூட் பண்ணாங்க. அடுத்து வந்து டிவிக்கே மேலே இருந்த ஒரு குற்றம் என்ன அப்படின்னா பிரச்சாரத்துக்கே விஜய் வரல அப்படின்றது தான். ஸோ இதில் ஒரு கோரான ஒரு அண்டர்லைங் த்ரெட்டை எல்லாருமே விட்டுட்டாங்க. அது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க எல்லாருமே வயசானவங்க. ஏன்னா இந்த டிவியில் வந்து உட்காந்து அதிகமாக ஆத்துற பொலிட்டிக்கல் ஜேர்னலிஸ்ட்டு இவங்க எல்லாருமே ஒரு 60 வயசுக்காரங்க, 50 வயசுக்கு வரங்க. இவங்க எல்லாருமே பூமர் ஜென்ரேஷனை தாண்டினவங்க. இவங்க யாருக்குமே வந்து மைண்ட் செட்டில் பார்த்தீங்கன்னா இது இப்படி தான் இருக்கணும், பழைய முறைப்படி, கன்வென்ஷனல் முறைப்படி, ட்ரெடிஷ்னல் முறைப்படி தான் எல்லாமே நடக்கணும் அப்படின்னு இப்போ வரைக்கும் அவங்க பிலீவ் பண்ணுறவங்க. அவங்களோட சேஞ்ச் எல்லாம் அவ்வளோ ஈஸியாக அக்செப்ட் பண்ண முடியாது. டப்புன்னு ஒரு தலைவர் வர்றாரு, விஜய் டிவிக்கு ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாரு. இன்னும் அவங்க எல்லாம் இன்ஸ்டாகிராம்லேயே பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் இன்ஸ்டாகிராமில் இவ்வளோ ரீல்ஸ் போடுறாங்க. அவர் என்ன தொகுதிக்கே டெய்லி லீவ் போட்டு வர்றாரு, ஆல்டர்னேட்டிவ் டேஸில் தான் போய் பிரச்சாரம் பண்ணுறாரு. இதெல்லாம் ஒரு பிரச்சாரமா அப்படின்னு எல்லாருமே அப்யூஸ் பண்ணாங்க விஜய் அண்ட் டீமை. யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. எஸ், அஃப்கோர்ஸ் அவங்க பண்ண தப்பையும் நம்ம டெஃபினட்டாக சொல்லி ஆகணும். பட் இது மக்கள் மத்தியில் எடுபடுதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அவங்களுக்கு தேவை விஜயை பார்க்கணும். விஜய் நம்ம ஏரியா பிரச்சாரம் வந்தாரா, அப்படி வரலைனாலும் பரவாயில்ல, அவங்களுடைய ஆட்கள் அதாவது அவங்களோட ரீல்ஸை அவங்க கையில் இருக்கிற இந்த ஃபோனில் டெய்லி விஜயை பிரச்சாரம் மூலமாக ஏதோ ஒரு வகை மூலமாக விஜயை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. விஜய் அந்த எல்லா மக்களையும் போய் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஸோ இதுதான் இந்த ஜென்சி இரால இருக்கிற பிரச்சாரம் அப்படின்றத இவங்க மற்ற எல்லாருமே தவற விட்டுட்டாங்க. இவங்க எல்லாருமே பிரச்சாரம் அப்படின்னா மைக்கை எடுத்துகிட்டு தெருவாக போகணும், அதுதான் அந்த கன்வென்ஷனல் வே தான் போய் ரீச் ஆகும் அப்படின்றத நம்பிக்கிட்டு இருந்தாங்க. விச் இஸ் ஆல்சோ அக்ரியபிள் தான். பட் ஆனால் அதுக்கு ஈக்குவலாக இன்றைக்கி சோஷியல் மீடியாலையும் எல்லார்கிட்டையும் ஃபோன் இருக்கிறப்போ அது மூலமாகவும் போய் நுழையணும் அப்படின்றதும் அதை வந்து டிவிக்கே ரொம்ப சரியாக எக்ஸிக்யூட் பண்ணாங்க. ஆனால் டிவிக்கே பண்ண ஒரு தப்பு என்ன அப்படின்னா அவங்க எல்லா இடத்துக்கும் போகல. உதாரணத்துக்கு எல்லா கட்சியுமே அந்த டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு தான் போவாங்க. கன்னியாகுமரினா திருநெல்வேலி ஜங்ஷன் சுற்றி இருக்கிற முக்கியமான ஏரியா போவாங்க. திருச்சினா திருச்சி ஜங்ஷன், இந்த பாலக்கரை, அந்த மாதிரி ஏரியாவில் ஒரு ரோட் ஷோ போவாங்க. விஜய் இந்த சனிக்கிழமை போனதுலாம் வந்து அந்த ஊர் பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணார். அந்த கரூருக்கு அப்புறம் அதை அவர் ஸ்டாப் பண்ணிட்டார். ஒரு சில இடங்களில் மட்டும்தான் இந்த பிரச்சாரத்தில் தனித்தனியான அட்ரஸ் பண்ணார். மற்றபடி அவர் அகெயின் ரொம்ப தெளிவாக ஒரே ஒரு விஷயத்த சொன்னார், எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு எல்லா இடத்துலையும் மக்கள்கிட்ட கையெடுத்து கும்பிட்டு கேட்டார். ஸோ இது ரொம்ப பர்சனலாக கனெக்ட் ஆகிற ஒரு விஷயம். உங்கள் அண்ணனா, தம்பியா, மகனா அப்படின்றப்போ பர்சனலாக ஃபேமிலிக்குள்ளே கனெக்ட் ஆகிற ஒரு விஷயம். ஒரே ஒரு இந்த எமோஷனல் டச்சு வேறு எந்த கட்சிக்காரர்களும் பண்ணலை அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங் இல்லை. இதுதான் பாசிட்டிவ். அவங்க தப்பு பண்ணிட்டாங்க, எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க, நான் வந்து ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் ப்ளீஸ் அப்படின்னு கேட்குறப்போ நம்மளை அறியாமல் ஒரு சின்ன மனசு யாராவது நம்ம கேட்டால் ஒரு இலகன மனசு வரும். ஒரு 10 பேரில் ஒருத்த வந்து கேட்குறான்னா அந்த 10 பேரில் அட்லீஸ்ட் ஒரு 5 பேராவது அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமே அப்படின்னு யோசிப்பாங்க. அதுதான் இந்த எலெக்ஷனில் இந்த பிரச்சார ஸ்ட்ராட்டஜியை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுது. ஆனால் 100% எக்ஸிக்யூட் பண்ணாங்களான்னு கேட்டால் விஜயால் பண்ணலை. ஏன்னா அவர் வந்து தருமபுரி அந்த சைடு போகவே இல்லை, கோயம்புத்தூர் சைடு அந்த சைடெலாம் போகலை உதாரணத்துக்கு. இன்னும் அப்புறம் இன்டீரியர் பார்ட்ஸான உதாரணத்துக்கு இந்த புதுக்கோட்டை அந்த மாதிரியான இடங்கள், அப்புறம் இந்த தஞ்சாவூர் டெல்டா சொல்லப்படுற அந்த ஏரியாவில், அப்புறம் இந்த தேனி சைடு, போடி, இன்னமும் கொஞ்சம் டீப்பர் ஏரியாவில் சவுத்தில், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடிலாம் போனார். பட் அதெல்லாம் ஓகே. பட் நான் சொன்ன இந்த மற்ற ஏரியாக்கள் எல்லாம் தருமபுரி, கிருஷ்ணகிரி, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, இந்த ஏரியாலாம் விஜய் போகாதது அவருக்கு ஒரு செட்பேக் தான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னோட ப்ரிடிக்ஷன் இந்த ஏரியாலாம் விஜய் வந்து கொஞ்சம் ஃபெயிலியராக ஆகுவார் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஏரியாலாம் இவங்க ஜெயிக்க மாட்டாங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு கட் ஃபீல் இருக்குது. அடுத்ததாக இந்த ஒட்டுமொத்த எலெக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் வந்து நிறைய விஷயங்களை சீக்ரெட்டிவாக தான் வச்சுருந்தார். ரொம்ப ஸ்டார்டிங்லேருந்தே எல்லாருமே அவங்கள அப்யூஸ் பண்ணாங்க. இவங்கெல்லாம் ஆளே இல்லை, இவங்க எப்படி 234 முதல்ல 5% வாங்குவேன்னாங்க, அப்புறம் 10% வாங்குவாங்க அப்படின்னாங்க. அப்புறம் இந்த ப்ரீ ஒப்பீனியன் போல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 15 18 கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 234 தொகுதிக்கு இவங்கள்ட்டலாம் ஆள் இருக்கான்னு கேட்டாங்க. அவர் 233
3ல் வந்து ஆளை போட்டு ஒருத்தர் போயிட்டாரு. பட் 234 நம்ம வச்சுப்போம். 234 தொகுதியிலே ஆள் போட்டாங்க. இப்போ வந்து இந்த மற்ற தொகுதியில் இதெல்லாம் மற்ற கட்சியில் இருந்தெல்லாம் ஆளுங்க வந்திருக்கிறாங்க. இதெல்லாம் நேர்மையானு கேட்டால் அதெல்லாம் மக்களுக்கு ஒரு பொருட்டு இல்லை. எல்லா கட்சிக்காரங்க எல்லா கட்சியிலையும் இந்த மாதிரியான ஆட்கள் இருக்கிறாங்க. ஸோ ஒரு புது கட்சியில் அங்கேருந்து வந்து ஒரு 30-40 பேர் 50 பேர் வர்றப்போ பிரச்சனை அது வந்து மக்களுக்கு தெரியாது. அண்ட் விஜய் வந்து ரொம்ப தெளிவாக இன்னொரு காயையும் மூவ் பண்ணார் அவரோட பிரச்சாரத்தில். எல்லாருமே வந்து கேள்வி கேட்டாங்க, வாக்காளர் அந்த கேண்டிடேட்டை வச்சு வாக்கே கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா கட்சிகளும் எல்லா காலகட்டத்திலையும் மக்கள் வந்து கேண்டிடேட்டு ரொம்ப தெரிஞ்ச கேண்டிடேட்டு பாப்புலர் கேண்டிடேட்னா தான் அவன் கேண்டிடேட் யாருன்னு பார்ப்பாங்க. மற்றபடி தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலேருந்து யார் முதலமைச்சர் வேட்பாளர், என்ன சின்னம், அவங்களுடைய வாக்குறுதி என்ன, இது 3 தான் அதிகமான விஷயமே. அதை பார்த்தா அவங்க உதயசூரியனா ரெட்டலையா அப்படின்னா போடுவாங்க. இப்போ கூப்பிட்டு கேட்டிங்கன்னா 50 பேரை கூப்பிட்டு உங்கள் தொகுதி வேட்பாளருக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி போன எலெக்ஷனில் யார் உங்கள் வேட்பாளர் கேட்டால் உங்கள் பேர் தெரியாது, அந்த ஆள் பேரே தெரியாது. இதில் வந்து உருட்டுனாங்க நம்மளுடைய டிவி சேனல்லாம் வந்து வேட்பாளரை கூப்பிட்டு வச்சு நிற்கலன்ட்டு. எஸ், கூப்பிட்டு வச்சுருந்துருக்கணும், ரைட்டு தான். பட் இந்த எலெக்ஷன் அதுக்குண்டான ஸ்ட்ராட்டஜி நேரமும் கிடையாது. அவர் கொண்டு போய் சேர்த்தது விஜய் அப்படின்ற அந்த ஃபேஸ் அண்ட் அவங்களோட விசில் அப்படின்ற சின்னம், அவங்களோட மேனிஃபெஸ்டோ. இன்ஃபேக்ட் அவர் மேனிஃபெஸ்டோவை கூட ஃபுல்லாக போய் சேர்க்கல. நீ இந்த வாட்டி விசிலுக்கு மட்டும் ஒரே ஒரு சான்ஸை மட்டும் கொடு, விஜய் அண்ட் விசில் எல்லா தொகுதியில் நான் தான் நிற்கிறேன்ற அந்த ஸ்ட்ராட்டஜியை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணார். மேபி அவரோட இந்த மேனிஃபெஸ்டோவையும் போகிற வர இடத்துல எல்லாம் இன்னும் சேர்த்து சொல்லியிருந்தாரு, இன்னமும் பெரிய எஃபெக்டாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இதுதான் இந்த ஓவராலாக ஸ்ட்ராட்டஜியில் ஒவ்வொரு கட்சிகளும் பண்ண சில நல்ல விஷயங்கள், பண்ண சில தவறான விஷயங்கள், இன்க்ளூடிங் டிவிகேவும் நான் சொல்லிட்டேன். உடனே வந்து டிவிகேக்கு சப்போர்ட் அப்படின்னு சொல்லிங்க. ஆப்வியஸ்லி நான் வந்து சப்போர்ட் பண்ணேன் அப்படின்றதுல. ஆனால் ஒரு நியூட்ரலான பர்சனாக எல்லாரையும் கிரிட்டிசைஸ் பண்ணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ. நான் சொன்னதில் எதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்றத நான் டெஃபினட்டாக May 4th அப்புறம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சு போய்டும். அதுக்கப்புறம் ஒரு அனாலிசிஸ் பண்ண தான் போகிறோம். சரி, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆச்சா? எந்த அளவுக்கு பாசிட்டிவாக இந்த கட்சிகள்லாம் உங்களுக்கு ஒத்து வந்துச்சு, எந்த அளவுக்கு நெகட்டிவாக நான் சொன்ன விஷயங்கள்லாம் கரெக்டாக இருக்குது, நான் இதே தான் நானும் யோசித்தேன் அப்படின்றத மறக்காமல் லேடிஸ், ஜென்ட்ஸ், அங்கிள்ஸ், ஆன்டிஸ், ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.